அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இஸ்லாம் இதுவரையிலும் நீடித்து நிலைப்பதற்கு மிகவும் அடிப்படையான காரணமாக இருந்த போர் தான் பத்ர் போர். நமக்கு தெரியும், நாளை காலை பத்ர் போர் நடைபெற இருக்கக்கூடிய தருணத்திலே அந்த இரவு சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த இடத்திற்கு வந்து ஹாலிராகி விட்டார்கள். எதிர்த்தரப்பிலே எதிரிகளும் ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த இடத்திலே ஹாலிராகி விட்டார்கள். அங்கு இஸ்லாத்தினுடைய தரப்பை விட எதிர்த்தரப்பிலே அதிகமான படைபலங்கள் இருந்தது, ஆள்பலமும் அதிகமாக இருந்தது, ஆயுத பலங்களும் அதிகமாக தான் இருந்தது. நமக்கு வரலாறுகள் தெரியும். அப்போது அவர்கள் ஆயுதங்களையும் அதிகமாக எடுத்து வந்திருந்தார்கள், குதிரைகளையும் ஒட்டகங்களையும் அதிகமாக தான் எடுத்து வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த ஒரு தவறு என்னவென்றால், எல்லாம் எடுத்து வந்தார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து வரவில்லை. அவர்கள் அனைவர்களும் கலங்குகிறார்கள். எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரலையே. அவர்களோடு நாம் போர் செய்து மடிவதற்கு முன்னால், இருந்து போகுவதற்கு முன்னால் தண்ணீர் இல்லாமல் தாகத்திலே நாம் இருந்து போகி விடுவோமோ? காரணம் பாலைவனத்திலே நடக்கிறது அல்லவா? பாலைவன அந்த வெப்பத்தினால் தண்ணீர் இல்லாமல் இருந்து விட போகிறோம். போர் செய்யலான்னு வந்துட்டு போர் செய்யறதுக்கு முன்னால தண்ணீர் இல்லாமல் இருப்பதா? அப்படி ஒரு கேவலமான மரணமா நாம் அடைவது என்று யோசிக்கிறார்கள். அந்த படை தளபதியிடத்திலே சொல்லுகிறார்கள், தளபதியே, தண்ணீர் எடுத்து வராமல் நாம் இருக்கிறோமே, என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அந்த தளபதி சொன்னார், நான் தண்ணீர் கிடைப்பதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். கண்டிப்பாக நான் சொல்லும் வழியை நீங்கள் செய்தீர்கள் என்றால் தண்ணீர் கிடைக்கும். ஆனா அதை சொன்னா என்ன நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க என்று சொன்னார். அப்போது அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று நாங்கள் ஏன் சொல்லுகிறோம்? தண்ணீர் இல்லாமல் நாங்கள் இறந்து விடுவோம். தண்ணீர் கிடைத்தால் எங்களுக்கு உயிரை கிடைத்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் கிடைப்பதற்கு நீங்கள் வழி சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களை நாங்கள் பாராட்டதானே செய்வோம், எப்படி உங்களை நாங்கள் திட்டுவோம் என்று கேட்கிறார்கள். இல்லை, நீங்கள் திட்டுவீர்கள், பரவாயில்லை, சொல்லுங்கள் என்றார்கள். அப்போது அந்த தளபதி சொன்னார், எதிர் தரப்பிலே முஹம்மது நபி இருக்கிறார், அவரிடத்திலே நீங்கள் தண்ணீர் கேட்டீர்கள் என்றால் தந்து விடுவார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? அவர்கள் அனைவரும் நமக்கு எதிரிகள். அவர்களை அழிக்க நாம் வந்திருக்கிறோம், நம்மை அழிக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களை அழிக்கிறதுக்கு நம்ம தண்ணி குடிச்சிட்டு அவங்களை அழிக்கிறதுக்கு அவங்க கிட்டயும் போய் தண்ணி கேட்கிறதா? என்ன இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இதைதான் நான் முன்னமே சொன்னேன், ஆனால் கண்டிப்பாக தருவார் என்று சொன்னதும் அவர்களில் ஒரு சில நபர்கள் பெருமானாரிடத்திலே செல்லுகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், முஹம்மது நபியை பார்க்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து விட்டார்கள். என்ன விஷயம்? தண்ணீர் வேண்டும். உங்களோடு போர் செய்து மடிவதற்கு முன்னால் தண்ணீர் இல்லாமல் இறக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துவிடும் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்களோ, எவ்வளவு கேட்கிறார்களோ கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நம்மை அழிப்பதற்கு ஒன்று திரண்ட எதிரிகளுக்கு உதவி செய்து என்னை அழிக்க வேண்டும், எங்களை அழித்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று மிகப்பெரிய பரந்த மனப்பான்மையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து போகிறது பெருமானாரினுடைய பண்பை நினைத்து.